ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் யார் இந்த தேவதை. ரீசெண்ட் டேஸாக வந்து ஹேர் கேர் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கும் ஹேர் கேர் ரிலேட்டடாக தான் நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்பயும் வந்து தலை சீவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சிக் எடுத்துகிட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இது வந்து நிறைய பேருக்கு மறந்துடும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து வாஷ்ரூம்லேயே வந்து ஒரு கோம்பு வச்சுக்கலாம். ஸோ நம்ம மறக்க மாட்டோம். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே சீப்பு இருந்துச்சுன்னா சீவிட்டு அப்படியே நம்ம வந்து ஈஸியாக ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நான் வந்து ஹேர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாலாம் நான் பண்ணதே கிடையாது. சும்மா ஒரு கேட்ச் கிளிப் போட்டு அதுக்கப்புறம் பின்னி போடுறது தான் என்னோடய மேக்ஸிமம் ஹேர் டூவாக இருக்கும். பட் இப்போ வந்து காலேஜ் கேர்ள்ஸ் அப்புறம் வந்து ஒர்க்கிங் உமன் எல்லாமே வந்து பயங்கரமாக ஸ்டைலிஷாக வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஹேரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நல்லா கோம்பு வச்சு இன்னொரு தடவை சிக்கு எடுத்துகிட்டு நைட்டு வந்து லூஸாக பின்னி போட்டுட்டு தூங்குங்க. அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தூங்குறீங்க அப்படின்னா வந்து ஹேர் லாஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் இருக்கிறவங்க வந்து எப்பயுமே வந்து ஃப்ரீயாக ஹேரை விடாதீங்க. வெளியே போகிறப்ப லூஸ் ஹேரில் போனாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவது அட்லீஸ்ட் வந்து இதை பின்னி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னி போடுங்க. ஆயில் வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆயில் மசாஜ் பற்றியும் நான் நிறையா சொல்லியிருக்கேன். ரெகுலராக வந்து ஆயில் மசாஜ் வந்து தலைக்கு கொடுத்து ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கும் சீயக்காய் போட்டு நான் வாஷ் பண்ணதுக்கும் என்னோடய ஹேருக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஷாம்பு போட்டு என்ன தான் கண்டிஷ்னர் போட்டாலுமே எனக்கு ஹேர் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சீயக்காய் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு சீயக்காய் கஞ்சி இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஷாம்பு வந்து சூஸ் பண்ணுறது வந்து ஓகே தான். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அம்மாவங்களெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம கோவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாங் ஹேர் இருக்கிறவங்களாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹேர் வந்து காஞ்சிரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி நாளே வந்து நல்லா ஷாம்பு வாஷ் இல்லைன்னா சீயக்காய் போட்டு நல்லா ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே வந்து பாடி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கடைசி ஒரு 3 கப் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்து தலையில் ஊற்றிட்டு நல்லா ஹேரை வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து காஞ்சிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தண்ணியில் வந்து ரொம்ப முடி ஊறி இருக்காது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ட்ரை ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட பாதி ஏர்லி மார்னிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் ஜாலியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் போகலாம். லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்குனாலும் ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்குனாலும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு தலை குளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். காய வைக்கிறதும் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் முடி வளர்ச்சிக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ஆயில் அப்ளை பண்ணுவேன், என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் பாருங்கள். நல்ல மசாஜ் கொடுங்க. எப்படியும் வந்து வாரத்தில் 2 நாள் தலை குளிக்கிறோம் அப்படின்னா மீதி 3 நாள் 4 நாள் வந்து நல்ல ஆயில் மசாஜ் நம்ம கொடுக்குறது நல்லது. ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இனிமேல் வர சீசன் ஃபுல்லாமே வந்து வின்டர் சீசன். ஸோ நல்ல இந்த வின்டர் சீசனில் dandruff வந்து க்ரியேட் ஆகும். நம்ம ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது தான் இதுக்கான ரீசன். ஸோ வந்து ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை ஆக விடாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். முடி வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த எக்ஸ்டர்னல் கேர்லாம் முக்கியமோ அதே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு என்னால் வெளியே போக முடியாது, எனக்கு அந்த மாதிரி போகிறது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபேஷன் ஆயிடுச்சு. பட் பிடிக்காட்டினா வெளியே போகிறப்ப நீங்கள் ட்ரை ஹேரோட போய்க்கோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். பட் ஆயில் அப்ளை பண்ணாட்டினா வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து ஒரு ஷைனிங்கே கொடுக்காது. அதே மாதிரி ஹேருக்கும் க்ரோத் இருக்காது. ஸ்கேல்ப் வந்து ரொம்ப வறண்டுரும், பெயின் வந்துடும், அதுக்கப்புறம் பொடுகு வந்துடும், ரொம்ப வந்து டேமேஜ் ஆயிடும் நம்மளோட ஸ்கேல்ப்பு. ஸோ வந்து நல்ல ஆயில் தேய்ங்க. நான் வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணி தான் ஆயில் தேய்ச்சிட்ருக்கேன். தேங்காய் எண்ணெயில் வந்து கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி ஒரு ரவுண்டாக
தட்டி வச்சுட்டு அதை காய வச்சு அதை தான் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நான் ஆயிலாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். கரிசலாங்கண்ணி வந்து ரொம்ப முடிக்கு நல்லது. ஸோ கிராமம் சைட்லாம் அது நிறையவே கிடைக்கும். ஸோ ஈஸியாக கிடைக்கிறனால நான் அதை தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஹேர் ஆயில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே அதில் வந்து இந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பட் அதை நான் காய்ச்சறதில் அந்த வீடியோவில் எடுக்கலை. பிகாஸ் நான் ஆல்ரெடி காய்ச்சி நான் வச்சுருந்தேன். அதனால் வந்து அடுத்த தடவை நான் காய்ச்சறப்போ உங்களுக்கு வந்து நான் அதை காட்டுறேன் கண்டிப்பாக. இதுதான் நான் வீட்டில் காய்ச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் வந்து கரிசலாங்கண்ணி கீரையை வந்து காய வச்சு நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஆயில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேரை வந்து நல்லா லூஸ் பண்ணிவிட்டு 2 சைடு முடியை பிரித்து போட்டு ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணலாம். நல்லா மசாஜ் கொடுங்க. அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பு, அதுக்கப்புறம் முடி நுனி வரைக்கும் நல்லா போடுங்க. ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்படியே ட்ரையாக விட்டுறாமல் உடனே ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த டே மட்டும் விட்டுருவேன். முடிஞ்சால் நைட்டு இல்லைனா அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக ஆயில் வச்சுருவேன். ஹேரோட டிப்லலாம் நீங்கள் நல்லா வச்சிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் நம்மளுக்கு வரவே வராது. இந்த மாதிரி நல்லா ஃபிங்கரோட டிப்பில் வந்து ஆயிலை வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணுறப்ப. அவ்வளோதான், ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப சிக்கு எடுங்க. உடனே சிக்கு எடுக்காதீங்க. உடனே சிக்கு எடுத்திங்கன்னா ரொம்ப சிக்கு வரும். நல்லா சீப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த சீப்போட பல்லெல்லாம் வந்து நம்ம ஸ்கேல்பில் படுற மாதிரி படியை போட்டு சீவுங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா கையில் மசாஜ் பண்ணுறத விட நம்மளுக்கு சீப்பில் வச்சு நல்லா சீவும் போது இன்னும் நல்ல மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து ஹேர் வந்து க்ரோ ஆகும். நான் வந்து எப்பயுமே இப்படி தான் பின்னுவேன். நல்லா வலிச்சு தான் சீவுவேன். எனக்கு வந்து அந்த சைடு இந்த சைடு முடி இருந்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப கசகசன்னு இருக்கும். ஸோ என்னோடய நார்மல் ஹேர் ஸ்டைலே இப்படி தான். ஹேர் வாஷ் பண்ணால் மட்டும் கொஞ்சம் லூஸாக பின்னுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டெல்லாம் வந்து நம்ம டிப்பில் பின்னி போடுறப்ப வந்து ரொம்ப டைட்டாக போட்டுட்டு அப்படியே கலட்டுறப்ப வந்து அப்படியே பிடிச்சி உருகுனீங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக நிறைய முடி வரும். இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால எனக்கு முடி வரல. பட் அந்த மாதிரி செய்யாதீங்க. ஓரளவுக்கு லாஸ்ட்டு சுற்று வரைக்கும் சுற்றிட்டு ரொம்ப டைட்டாக சுற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை வந்து லூஸ் பண்ணி பேண்டை வந்து கழட்டுங்க. குளிக்கிறப்ப தலைக்கு குளிக்கும்போது சுடு தண்ணியில் குளிக்காதீங்க. வார்ம் வாட்டரில் குளிங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கிறப்ப இனிமேல் வந்து வின்டர் சீசனில் வந்து நம்ம வந்து கோல்டாக தான் இருக்கும் வாட்டர் எல்லாமே. ஸோ வந்து குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுட வச்சு தலையில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஹேரோட ரூட் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு விழ ஆரம்பிச்சிரும். ரொம்ப ஹீட்டோடு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா கோல்டு வாட்டரில் தான் எப்பயுமே ஹேர் வந்து வாஷ் பண்ணணும். அப்படி இல்லை ரொம்ப குளிருது அப்படின்னா வந்து வார்ம் பண்ணி நீங்கள் ஊற்றுறது வந்து ரொம்பவே நல்லது ஹேருக்கு. ரொம்ப ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப டேமேஜ் ஆயிரும். நல்லெண்ணெய் வச்சு நம்ம எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன வெள்ளைப்பூடை எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் நல்லா தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். எதுக்கு வெள்ளைப்பூடு போடுறதுனா சளி பிடிக்காது. ஸோ வந்து குழந்தைங்களுக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வின்டர் சீசனுங்கிறனால தாராளமாக பயப்படாமல் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்துகிட்டு ஹேரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தலையில் எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் முடி ஃபுல்லாகவுமே வந்து ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுங்க. நிறைய எண்ணெய் தேய்க்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஹேர் வாஷ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தலையில் எண்ணெய் இருக்காது. ஸோ எல்லாமே நம்ம பண்ணுற ஹேர் வாஷில் தான் இருக்குது, குளிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஹேரை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா ரன்னிங் வாட்டரில் நான் சீயக்காவும் கஞ்சியும் வச்சு தான் இன்றைக்கும் நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், எண்ணெய் தேய்ச்சி குளித்த மாதிரியே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹேரை வந்து காய வச்சுட்டு காமிக்கிறேன்.
கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஒரு லாங் வீடியோ போடுங்க, எப்படி நீங்கள் தலையை காய வைக்கிறீங்க, அதே மாதிரி எப்படி ஹேரை வந்து அலசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ரொம்ப லாங்காக போனால் ரொம்ப போர் அடிச்சிரும். ஸோ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தான் நான் பண்ணியிருப்பேன். சீயக்காய் நிறைய தலையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் அடிப்பேன். பட் எனக்கு இந்த தடவை இல்லை, நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணனால தலையில் சீயக்காவே இல்லை. ஸோ வந்து நான் இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் வாஷ் பண்ணுறது தான் மெயினு. இங்கே பாருங்கள், எண்ணெய் பிசுக்கே இல்லை, சூப்பராக ஆயிடுச்சு. சீயக்காய் தேய்ச்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். பாய்.